அமெரிக்க பயணத்துக்கு பின் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆவாரா? விஜயின் அரசியல் வருகையால் திமுகவுக்கு நெருக்கடியா என்பது தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் மணியுடன் நமது செய்தியாளர் பாரதி நடத்திய கலந்துரையாடலை அனைத்தும் 300 நொடிகள் பகுதியில் தற்போது பார்க்கலாம். வணக்கம். அனைத்து 300 நொடிகள். அமைச்சரவர் மாற்றம் குறித்து முதல்வர் பேசியிருக்க கருத்து பற்றி நம்ம கூட பேசுகிறதுக்காக திரு மணி அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். முதல்வரோட இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அமைச்சரவையில் மாற்றம் வருது, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, ஷஃப்லிங், அதாவது மாற்றம் அமைச்சரவையில் மாற்றம் உறுதின்றதை முதலமைச்சர் சூசகமாக தெரிவித்திருக்கிறார். 4 நாட்களுக்கு முன்பு விஜய் கொடியேற்ற நிகழ்ச்சியின் பொழுது இந்த தகவல் பிரேக்கிங் நியூஸாக சேனல்ஸில் வந்தது. அதன் பிறகு சில நிமிடங்கள் கழித்து செய்தியாளரிடம் பேசிய ஸ்டாலின் அவர்கள் எனக்கு அந்த மாதிரி எந்த தகவலும் இல்லைன்னாரு. இப்போ ஒரு 4-5 நாட்களில் அந்த நிலைமை மாறி இருக்குது. சிஎம் அமெரிக்கா போயிருக்கார். இப்போ அமெரிக்காவிலேருந்து அவர் திரும்பின பிறகு மாற்றம் இருக்குமான்னு கேட்டப்போ மாற்றம் ஒன்றே மாறாதது. இது சேஞ்ச் இஸ் த அதாவது எவ்ரிதிங் வில் சேஞ்ச் எக்ஸப்ட் தட் சேஞ்சுன்னுவாங்க. அந்த மாதிரி மாற்றம் ஒன்றே மாறாதது என்கின்ற அந்த தத்துவத்தை அவர் பேசியிருக்காரு. இதன் மூலம் அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்பது அமைச்சரவை மாற்றம், கேபினட் ஷஃப்லிங், ரீஷஃப்லிங் உறுதி என்பது நமக்கு தெரிய வருகிறது. 2 நாளைக்கு முன்னாடி தெரியாதுன்னு சொல்கிறாரு, இன்னைக்கு ஒரு கருத்து சொல்கிறாரு. அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு பெரிய மாற்றம் அவர்கிட்ட நடந்திருக்கா? இல்லை, அப்படி இதை நீங்கள் எடுத்துக்க வேணாம். பாலிடிக்ஸில் இது சகஜம்தான். பிகாஸ் எ டே இஸ் அ லாங் பீரியட் இன் பாலிடிக்ஸ்னுவாங்க. எனக்கு தகவல் இல்லை, பிரேக்கிங் நியூஸ் போட்ட பிறகு எல்லா சேனல்ஸுக்கும் அந்த பிரேக்கிங் நியூஸை யார் பிளான்ட் பண்ணான்றது நல்லாவே தெரியும். கவர்மெண்ட் சைட்லேருந்து எல்லா சேனல்ஸுக்கும் பிளான்ட் பண்ணாங்க. ஆனால் முதலமைச்சரிடம் கேட்கும்பொழுது எனக்கு அமைச்சரவை மாற்றம் குறித்து எந்த விதமான தகவலும் இல்லை என்று முதலமைச்சர் சொன்னார். இன்றைக்கு மாற்றம் ஒன்றே மாறாது என்பதன் மூலம் கேபினெட் ஷஃப்லிங் உறுதி என்பதை அவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். எந்த இலாக்கா யாருக்கிட்ட மாறப்போகிறது என்னன்றதும், உதயநிதி எலிவேட் ஆவாரா, டெபுட்டி சிஎம் ஆவாரா என்பது தான். வெளிப்படையாக சொல்கிறேன்னா, அமைச்சரவை மாற்றத்தில் நாம் கவனிக்க வேண்டியது, இது வழக்கமான அமைச்சரவை மாற்றமாக இருந்தால் கவலைப்பட தேவையில்லை. இந்த சென்ஸ் நம்ம கவனம் செலுத்த தேவையில்லை. இதில் துணை முதலமைச்சராக நியமனம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் தட்ஸ் த மெசேஜ். அதுதான் அதில் தி நியூஸ். வெளியே இருந்து திமுகவுக்கு ஒரு நெருக்கடி வரதா ஒரு தோற்றம் இருக்குது. இளைஞர்களை முன்னிறுத்தணும் அப்படின்னு சொல்லி உண்மையாகவே வெளியிலேருந்து அப்படியான ஒரு நெருக்கடி இருக்கா திமுகவுக்கு? அதாவது விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகு யங் ஃபேஸஸ், இளைஞர்களை ஈர்ப்பதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும். ஃப்ரெஷ் பிளட்டு பார்ட்டிக்குள்ளே வேணும். ஏன்னா எல்லாருமே 80 வயசு, 70 வயசு, 60 வயசு, 60+, 70+, 80+ல தான் இருக்காங்க. ஸோ நம்ம யங் பிளட்டை பார்ட்டிக்குள்ளே கொண்டு வரணும் என்பது கடந்த 4-5 ஆண்டுகளாக கலைஞர் மரணத்துக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை ஓட்டமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இமிடியேட் ப்ரொவோகேஷன், கம்பல்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகு அது ஒரு அக்யூட் நெசசிட்டியாக டிஎம்கேக்கு மாறி இருக்குது. அது ஆக்சுவலாக அது ஒரு சீரியஸ் இஷ்யூ தான். ஏன்னா டிஎம்கேக்குள்ளே ஃப்ரெஷ் பிளட், யங் பிளட் வர வேண்டும் என்பது அங்கே கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய விவரம் அறிந்தவர்களுடைய ஒரு எண்ணம் ஓட்டமாகத்தான் இருக்கிறது. அது ஒரு காலத்தின் கட்டாயம்தான். பட் அவங்க அதை எப்படி செய்ய போகிறாங்கன்றது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். உதயநிதியை துணை முதல்வராக நிறுத்தற்கான கோரிக்கை வலுத்துக்கிட்டே இருக்குது வெளியில இருந்துன்னு முதல்வரே சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வலுத்திருக்கு, பழுக்கவில்லை அப்படின்னு கலைஞர் ஸ்டைலில் ஒரு பதிலும் சொல்கிறாரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை, அவர் டெபுட்டி சிஎம்மாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நியமிக்கப்படுவது உறுதி. இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் வேன். எனக்கு தெரிந்த வரையில் நான் அனுமானிப்பது, முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பியவுடன் அமைச்சரவை மாற்றம் இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், அமைச்சரவை மாற்றம் என்பது முக்கியமாக உதயநிதி அவர்களுக்கான துணை முதலமைச்சர் பதவியை கொடுப்பது தான். நீங்கள் சொன்னீங்க வலுத்திருக்கிறது, பழுக்கவில்லைன்னு. அது அவர் முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, கன்ஃபார்ம் பண்ணுறாரு, எஸ் அவர் தான் டெப்டி சிஎம்னு. பட் எந்த நேரம், இன்னைக்கா நாளைக்கா நாளை மறுநாளான்றது அது நாங்கள் என்ன டிசைட் பண்ணலன்றது தான். டிப்ளமேட்டிக்காக அவர் பழுக்கவில்லைன்னு சொன்னார். இப்போ பழுக்க ஆரம்பிச்சிருக்குன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். விஜயோட அரசியல் வருகை திமுகவுக்கு இளைஞர்களை முன்னிறுத்துக்கான ஒரு நெருக்கடியை தருதா? கண்டிப்பாக அது ஒரு நெருக்கடியை, இளைஞர்களை முன்னிறுத்த வேண்டிய நெருக்கடியை தருகிறது. எப்படி பார்த்தாலும் விஜயோட வருகை யங்ஸ்டர்ஸை கட்சிக்கு இழுக்கணும். நம்மக்கிட்ட வரது ஒரு பக்கம்னா விஜய்க்கு போகாமல் தடுக்கணும் என்ற ஒரு கவலையை, என்ற ஒரு ஒரு ஆழமான ஒரு கவலையை திமுகவுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது உண்மை. அது அவங்க எப்படி செய்ய போகிறாங்கன்றதை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா சீனியர்ஸை அவ்வளோ சுலபமாக நகர்த்த முடியாது. இப்போ ரீசெண்ட் கான்ட்ரவர்சிலாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரஜினி, இப்போ துரைமுருகன் இஷ்யூலாம் கூட அது ஒரு
கட்சிக்குள்ளே புறையோடி போயிருக்க ஒரு விஷயத்தோட வெளிப்பாடு அது. 2 பேரும் பேசிக்கினாங்க, அப்புறம் வந்து வருத்தம் தெரிவித்தாங்கன்னு அதை கடந்து போக முடியாது. கட்சிக்குள்ளே இருக்க ஒரு மிக சீரியஸான ஒரு இஷ்யூவை தான் வந்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஏன்னா ரஜினியோட பேச்சை நியாயப்படுத்தி, இன்ட்ரெஸ்டிங்லி ரஜினியோட பேச்சை நியாயப்படுத்தி முரசொலி தலையங்கம் எழுதுகிறது. உள்ள ஆழ்மனதில் உள்ளதைத்தான் அவர் பேசியிருக்கிறார்னு. அப்படின்னா கட்சி வந்து சீனியர்ஸுக்கு தன்னுடைய எண்ணத்தை தெளிவுபடுத்துகிறது. சற்றே ஒதுங்கி இரும் பிள்ளாயின்னு.